அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான காணொளியினூடாக இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் நாங்கள் அஸ்வசம தொடர்பான மிக முக்கியமான ஒரு தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிறைய பேர் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய தகவல்களை அப்டேட் செய்யணும் அல்லது மேல் பதிவு செய்யணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சித்து கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதி. அப்படி முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தாங்க. ஒரு சிலர் முதலாம் கட்டத்தில் 2ஆம் கட்டத்துக்கு தகவல்களை பதிவிடுறதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியலை, பிளாக் ஆகுது, அல்லது அதுக்கு பிறகு ஆப்ஷன் ஒன்று தரல. கம்யூனிகேஷனுக்கு போனோம், தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னோம், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலை. அதோட எங்களுடைய தகவல்களை சமர்ப்பிக்கிறது முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு என்ன நடக்கும், நாங்கள் எப்படி எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறது, எங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா இல்லையா என்ற கேள்வியை சந்தேகங்களை எனக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக, மெசஞ்சர் ஊடாக, யூடியூப்லேயும் நிறைய பேர் பதிவிட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதிலை தான் நாங்கள் இன்றைய நாளில் இந்த வீடியோ மூலமாக தரப்போகிறோம். எனவே இது போல தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளையும் நாங்கள் இது சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு எதிர்வரும் நாட்களையும் தரப்போகிறோம். கடந்த சில நாட்களாக கொடுத்த வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணவங்க, கேள்விகளை அனுப்பினவங்க, கேள்விகளை கேட்டவங்களுக்கான பதிலாக தான் இந்த வீடியோவை நாங்கள் இன்னைக்கு தரப்போகிறோம். எனவே மறக்காம ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. எதிர்வரும் காலங்களில் இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். அதே போல பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற நலன்புரி திட்டங்கள் சம்பந்தமா நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். உங்களுடைய அஸ்வசம கொடுப்பனவுகள் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும், எப்போ நீங்கள் அந்த காசை வித்ட்ரா பண்ணலாம், அதே போல் எதிர்காலத்தில் கொண்டு வர்ற சட்டத்திட்டங்கள், சுற்றறிக்கைகள், இப்படியான விஷயங்கள் சம்பந்தம் எல்லாம் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். எனவே மறக்காம ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர். அதே அந்த லிங்க் மூலியமாக போய்த்து அந்த பெயரில் போய் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர்ற மாதிரி. சரி, இனி நாங்கள் போகலாம். என்னென்ன பிரச்சனை, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஆன்லைன் மூலியமா ரெஜிஸ்டராக சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண போனாங்க, முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்லது செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்க்கு போகிற நேரம் அதுக்கு அங்கால எங்களால் போக முடியலை, பிளாக் ஆகுது. கம்யூனிகேஷனுக்கு போனோம், தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னோம், எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், எல்லாம் செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. இப்போ எங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுருச்சா, ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா, அல்லது இடைநடுவே பிரேக் ஆகிருச்சா, எங்களுக்கு ஒன்றும் தகவல் கிடைக்காதா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, இதற்கான தீர்வு தான் சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிற நேரம் சமைக்கிற மாதிரி தான். சமைக்க போகிற நேரம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அடுப்பை மூட்டுறதுக்கு முன்னால் எல்லா பொருட்களையும், சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் மரக்கறிகளை வெட்டி வச்சுக்கொள்வோம், தேங்காய் எடுத்து வச்சுக்கொள்வோம், முட்டை எடுத்து வச்சுக்கொள்வோம், அதே போல் மிளகாய், மிளகுத்தூள், இப்படி எல்லாம் உப்பு, இப்படி எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சமையலை சீக்கிரமாக சுவையாக ஆரோக்கியமான முறையில் செய்து கொள்ளலாம். அது மாதிரி தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுன்றதும். நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான இந்த அப்ளிகேஷனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஃபில் பண்ணுறதுக்குள்ள அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அஸ்வசம கொடுப்பனவை ஆன்லைனில் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற நேரம் மிக முக்கியமான ஒரு சில ஆவணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல் கட்டம் அல்லது முதல் கட்டத்தில் பதிவு செய்கிற நேரம் உங்களுக்கு தந்த QR கோட் அல்லது HH நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி 2 கேபிட்டல் H எழுத்துக்களோட 13 இலக்கங்களை கொண்ட ஒரு கோட் தந்திருப்பாங்க. இது கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். இது காணாம போயிருச்சு அல்லது மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி நாங்க சிம்பிளா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் எங்களுடைய கடந்த காணொளி மூலம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதுல போய் நீங்க சர்ச் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், QR கோடை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தவிர உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும். அதே போல வீட்டில் இருக்கிற அங்கத்தவர்களுடைய ஐடி கார்டு, தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள் இருக்கணும். அதே போல் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்கள் உங்ககிட்ட இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரே மூச்சில் ஃபில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. QR கோட் இருக்கணும், ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கணும். அதே போல் வீட்டில் இருக்கிற அங்கத்தவர்களுடைய குடும்ப தலைவர், அவருடைய கணவன் அல்லது மனைவி, அதே போல் பிள்ளைகள், மருமகன் மருமகள் இருந்த இவங்களோட தகவல் எல்லாம் வேணும். இப்படி ஃபில் பண்ணுற நேரம் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லோருடைய ஐடி கார்டு சம்பந்தமான டீட்டெயில்ஸும் உங்கள் கைவசம் இருக்கணும், தகவல்களும் இருக்கணும்.
இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் பாதி தகவலை கொடுத்துட்டு நீங்கள் அங்கே இங்கே போய் வர நேரம் இன்டர்நெட் கனெக்ஷன் பிரேக் ஆகிருச்சு அல்லது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. சரி, எனவே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் எல்லாம் கைவசம் வச்சுக்கொண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபில் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப்க்கு போகிற நேரம், வீட்டு அட்ரஸை கொடுக்குற நேரம் நாங்கள் வந்து ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் அல்லது இடம் பெயர்ந்துட்டோம், அந்த முகவரியை கொடுத்த பிறகு எங்களுக்கு அதுக்கு முன்னால் போக முடியலை. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க வீட்டு அட்ரஸை கொடுக்குற நேரம் வீட்டு இலக்கத்தை வந்து தவறாக போட்டுட்டோம், வீட்டு இலக்கத்தோடு இருக்கிற ஆங்கில எழுத்தை தவறாக போட்டுட்டோம், தெருவை தவறாக போட்டுட்டோம், ஒரு 2 எழுத்துக்கள் வந்து பிழையாகிருச்சு, இதனால எங்களுக்கு அதுக்கு அடங்கால போக முடியல, அதை சரி செய்ய முடியலை, தகவல்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க குடும்பத்தில் புதுசாக ஒரு அங்கத்தவர் வந்திருக்கிறாரு, அவருடைய தகவலை எட் பண்ண பிறகு அதற்கு அடுத்த ஸ்டெப் போக முடியலை அப்படின்னு. இப்படி நிறைய சிக்கல்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த தகவல்களை நாங்கள் ஃபில் பண்ணுறது ஆன்லைன் மூலியம், அதாவது ஏற்கனவே இதற்காக இந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்காக ஒரு டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கமாண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கட்டளைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டளைகளுக்கு அமைவாக தான் அந்த டேட்டா பேஸ் இயங்கும். எனவே நீங்கள் ஒரு தகவலை கொடுக்குற நேரம் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு கொடுத்த தகவல்கள் அந்த டேட்டா பேஸில் இருக்குது. அந்த தகவல்களோடு ஒப்பிட்டு தான் உங்களுடைய தகவல்களை உள்வாங்கிக் கொள்ளும். அப்படி வாங்குற நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக எட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரைட், இவர் வந்து புதிய தகவல்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாரு, இவருடைய தகவல்களை வந்து நாங்கள் புதுசாக எடுக்க வேண்டியிருக்குது, அதனால் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக இவருடைய வீட்டுக்கு நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்களை அனுப்பணும், எனவே இதுக்கு மேலே தகவல்களை வந்து அவங்களே போய் எடுத்துக்கொள்வாங்க, ஆன்லைனில் நீங்கள் இதுக்கு மேலே ஃபில் பண்ண தேவையில்லைன்றது தான் மெயின் காரணம். புதுசாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலதிகமாக எந்த ஒரு ஆப்ஷனையும் உங்களுக்கு தராது, அந்த இடத்தோடு உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு புதிய தகவல்களை கொடுத்தவங்க, அதாவது ஐடி நம்பரில் மாற்றங்கள் ஏற்பட்டவங்க, அட்ரஸை பிள்ளையாக கொடுத்தவங்க, வேறொரு இடத்துக்கு இடம் மாறினவங்க, குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு அல்லது புதுசாக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் கல்யாணம் கட்டி வந்திருக்கிறாரு, இப்படியானவங்களோட தகவலை கொடுக்குற நேரம் புதிய தகவல் ஒன்று அங்கே சேருது. அந்த சேர்றவங்க சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக கட்டாயம் நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ, எந்த பிரதேச செயலகத்துக்கு கீழே இருக்கிறீங்களோ, எந்த ஏஜி டிவிஷன் கிராம சேவகர் பிரிவுக்கு கீழே இருக்கிறீங்களோ, அந்த பிரிவுக்கு பொறுப்பான அஸ்வசும தொடர்பான உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு நாளைக்கு வரமாட்டாங்க. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இதற்கான சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்குது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகுதான் வந்து இதை நீடிக்கல அப்படின்னு சொன்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல முதல் 2 வாரங்களுக்குள்ள கட்டாயமா உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய இந்த தகவல்கள், அதாவது நீங்க தவறா கொடுத்திருந்தாலும் சரி, புதுசாக கொடுத்த தகவல்கள் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ஞ்சி கண்காணிச்சு உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அஸ்வசமா கொடுக்கறதா இல்லையான்றதை தீர்மானிப்பாங்க. சரியா? ஸோ இந்த விஷயங்களை வந்து கவனமா வச்சுக்கோங்க. நாங்கள் சொன்ன விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கொண்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. ஆரம்பத்தில் மாதிரியே உங்களுடைய ஐடி கார்டு, QR கோட் அல்லது HH நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் உண்டு, அதே போல வீட்டில் இருக்கிற அங்கத்தவர்களுடைய நம்பர்கள், விஷயங்கள், தகவல்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஃபோன் நம்பரை வந்து இதுக்கு முன்னர் எங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கல, புதுசாக ஃபோன் நம்பர் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு. அப்படியானவங்க ஏஜி ஆஃபீஸுக்கு போங்க, அந்த உத்தியோகத்தரை சந்திங்க, அவருக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து அதை அவங்க தான் அப்டேட் பண்ணணும். அது வந்து நாங்கள் அப்டேட் பண்ண முடியாது. அந்த நம்பரை அப்டேட் பண்ணி தருமாறு சொல்லுங்கள். அப்போ அதை அவங்க செய்து தருவாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொண்டு போகலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து ஃபோன் நம்பரை மாற்றிருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த நம்பரை மாற்றி புதிய ஒரு நம்பர் கொடுத்துருங்கன்னு சொன்னால் சிஸ்டமில் வந்திருக்கும் உங்களுடைய பழைய நம்பர். எனவே அந்த நம்பரையும் மாற்றிக்கொள்றதுக்கு நீங்கள் ஏஜி ஆஃபீஸுக்கு போய் தான் ஆகணும். போய் அந்த உத்தியோகத்தரை சந்தித்து உங்களுடைய புதிய நம்பரை கொடுத்து அதை அப்டேட் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற நேரம் என்னுடைய தகவல்களை நான் உள்ளடக்கும் போது, கொடுக்கும் போது, அப்டேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட தடைப்பட்டுருச்சு, 2வது ஸ்டெப்போட தடைப்பட்டுருச்சு, அதுக்கு அங்கால போக முடியலை, 3rd ஸ்டெப்க்கு போன பிறகு தடைப்பட்டுருச்சு, 4th ஸ்டெப்க்கு போன பிறகு தடைப்பட்டுருச்சு. எனவே இதற்கு பிறகு நான் என்ன செய்வது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, இது எப்படி என்ன பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஏஜி டிவிஷன்ல இருந்து ஒரு உத்தியோகத்தரோ அல்லது 2 உத்தியோகத்தர்களோ உங்களுடைய வீட்டுக்கு வந்து
நீங்க தவறா கொடுத்த அல்லது புதிதாக கொடுத்த தகவல்களை உறுதிப்படுத்தி ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்குதா, உங்களுடைய வருமான பின்னணிகள் எல்லாம் பார்த்துட்டு, சொத்து விபரங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை அஸ்வசும கொடுப்பனவு பெறத்துக்கு தகுதியானவங்களா பெயரிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல அஸ்வசும கொடுப்பனவு வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ற நேரம் இப்படி இடையில தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் உங்களுடைய புதிய தகவல்கள் நீங்க விட்ட தவறாக இருக்கலாம், அல்லது நீங்க புதிய தகவல் ஒன்று கொடுத்துருக்கிறீங்க. இதனால தான் உங்களுக்கு முன்னால போக முடியல. இது குறித்து பயப்பட தேவையில்லை. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கே அந்த புதிய தகவல் சம்பந்தமான விஷயங்களை அவங்க கண்காணிச்சு ஆராய்ச்சி உறுதிப்படுத்திய பிறகு உங்களுடைய பெயர்களையும் பட்டியலை சேர்த்துக் கொள்வாங்க. சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா அந்த கேள்விகளை இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இது சம்பந்தமா தேடி ஆராய்ச்சி உறுதிப்படுத்திய பிறகு நாங்க உங்களுக்கு முழுமையா தர தயாராக இருக்கிறோம். எனவே தவறாம மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. எதிர்காலத்திலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் முகவரி தான் அல்லது என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் இதுதான், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஸ்கிரீன்ல இருக்குது ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய நோட்டிபிகேஷன் எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரும். அஸ்வசும தொடர்பாக மாத்திரமல்ல, அரசாங்க கொடுப்பனவுகள் சம்பந்தமா, பாடசாலை கல்வி சம்பந்தமா, புதிய செய்திகள் சம்பந்தமா, உலகளாவிய நாட்டு நடப்பு விடயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு அவ்வப்போது தர தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புதிய தகவல்களோடு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில்களோடு நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.